ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு செஃப் சையத் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் கிரேவி, மீன் குழம்பு. இன்றைக்கி நாம் அதுக்காக எடுத்துக்கிற மீன் வந்து ரெயின்போ ட்ராட். மீன் குழம்புக்கு தேவையான பொருள்: தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு தேவைக்கேற்ப. இது மூணு நம்ம மசாலா பவுட்ரு பண்ண போகிறோம். ஸோ இது சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது மூணு சேர்த்து நம்ம தனியாக மசாலா வரைச்சிக்க போகிறோம். கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது வெந்தய பொடி, மேத்தி பவுடர் 1 பிஞ்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன். இங்கே புளி ஊற வச்சிருக்கிறேன், 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, தக்காளி பழம், இது கொஞ்சம் பெரிய தக்காளி பழம், 1.5 டொமேட்டோ, ஆனியன் 1 ஆனியன் ஃபுல்லாக ரெட் ஆனியன். இது மீன் எடுத்துருக்கிறது நம்ம வந்து ரெயின்போ ட்ராட், ஒரு மீன் ஃபுல்லாக. கடுகு எண்ணெய், ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் கொஞ்சம், அதோட கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துக்கணும். மீன் கடுகு, கொத்தம்பருப்பு, ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சள், வந்த பிறகு டொமேட்டோ, எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒன்று 2 3 1 2 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், கொஞ்சம் ஒரு 2 உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு விட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மசாலா கொதிக்க வைக்கலாம். எல்லாம் கொதிச்சு வர்றப்ப கிரேவி கட்டி ஆயிரும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக விட்டுருவோம். கேஸ் கலர் எனக்கு பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 6 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர்,
இல்லை காரம் சேர்த்தி போடணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்றது கரெக்டான இது. கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ மீன் பீஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்லோ ஃபயர் சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும். ரொம்ப கொதிக்க விடணும். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இது தேங்காய் பால் இது. ஸோ இந்த தேங்காய் பாலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். அப்படியே மேலா அப்படியே ஊற்றிட்டு கலக்க வேணாம், அப்படியே இருக்கும். ஸோ மீன் குழம்பு ரெடி.